சற்று முன் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் 50,000 விவசாயிகளுடன் முதல்வர் வீட்டை முற்றுகை இடுவோம் என விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றால் 50,000 விவசாயிகளை ஒருங்கிணைத்து முதல்வரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன் கூறினார். இந்த சங்கத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன் திங்கட்கிழமை போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. மாநில தலைவர் இளங்கீரன் தலைமை வகித்தார். இதில் விவசாயிகள் காதுகளில் பூச்சுற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறு சிறு விவசாயிகளின் முழு பயிர்க்கடன் தள்ளுபடியும் பெரும் விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடியும் வழங்கப்படும் என அளித்த உத்தரவாதத்தை செயல்படுத்தியே ஆக வேண்டும். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக அரசால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு விவசாயிகளுக்கு எந்தவித பயனும் அளிக்காத வகையில் உள்ளது என முழக்கங்களை எழுப்பியிருக்கின்றனர். காதில் பூ அகற்ற மறுப்பு. அதாவது இதைத் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கச் சென்றனர். அப்போது காதில் அணிந்திருந்த பூவை அகற்றினால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன் விவசாயிகள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு உள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் புண்ணியகோடி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக பெறப்பட்ட மனுக்கள் முதல்வருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய கோரிக்கை மனுவும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் உறுதி அளித்து மனுவை பெற்றுக்கொண்டார். இதையடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கண்டுகொள்ளாத அரசு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் இளங்கீரன், பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது தேர்தல் வாக்குறுதி மட்டும் அல்ல, உத்தரவாதம் என முதல்வர் தெரிவித்து இருந்தார். ஆனால் தற்போது அதற்கு மாறாக செயல்படுவது வேதனை அளிக்கிறது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார். மேலும் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் இந்த போராட்டங்களை கண்டுகொள்வதாக தெரியவே இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒன்றிணைத்து முதல்வரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார். அதேபோல இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து நிதி அமைச்சர் மரியா வில்சன் ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். விவசாய கடன் தள்ளுபடியானது ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின்படியே செய்யப்பட்டு உள்ளன. கடந்த ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை என்று நிதி அமைச்சர் மரியா வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான பணிகள் மிகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2 வாரங்களில் தாக்கல் செய்வோம். வெள்ளை அறிக்கையில் பல விஷயங்கள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். அனைத்து துறைகளில் ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தணிக்கை அறிக்கைகளை கேட்டுள்ளேன். குறிப்பாக மதுரை மாநகராட்சியில் ஊழல் பற்றிய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு உள்ளன. அனைத்துமே விரைவில் வெளியிடப்படும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு தரப்பில் இருந்து எங்களுக்கும் பல விஷயங்களை தெரிவித்து உள்ளனர். திமுக ஆட்சியில் ₹1000 உரிமை தொகை வட மாநிலத்தவர்களுக்கும் கொடுத்துள்ளனர் என்று எங்களிடம் கூறி இருக்கின்றனர். அதை என்னிடம் தெரியப்படுத்தி உள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை கேட்டுள்ளோம். சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து விரைவில் எங்களுக்கு தரப்படும். விவசாய கடன் தள்ளுபடியானது ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின்படியே செய்யப்பட்டு உள்ளன. கடந்த ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அறிவித்துவிட்டு போனதை அதன் பின்னர் வந்த திமுக ஆட்சி பல்வேறு தவணைகளாக அறிவித்து தள்ளுபடி செய்து நடைமுறைப்படுத்தி இருந்தது. 2024இல் ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறையை சொல்லி இருக்கிறது. 45 நாட்களுக்கு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நேரம் கொடுத்துள்ளனர். அதனை முன்னிட்டே இந்த முடிவு எடுத்துள்ளோம்.
அதாவது திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை பற்றி விவரங்கள் தெரியவரும். இது ஒரு ஜனநாயக நாடு, யாரும் எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அதிமுகவினர் தாவேகாவில் இணைகின்றனர், அதை வரவேற்க வேண்டும். இவ்வாறு நிதியமைச்சர் மரியா வில்சன் கூறினார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. விரைவில் வெள்ளை அறிக்கை பல விஷயங்கள் வெளிவரும் என்று அமைச்சர் மரியா வில்சன் பரபரப்பாக பேட்டி கொடுத்துள்ளார். இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.